கன்னி ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாத ராசி பலன். கன்னி, உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள். கிரகநிலை: ராசியில் கேது ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், சனி களத்திரஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன், புதன் பாக்கியஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் என வலம் வருகிறார்கள். கிரகமாற்றங்கள்: மார்ச் 4, 2025 அன்று சுக்கிர பகவான் வக்ரம் ஆகிறார். மார்ச் 9, 2025 அன்று புதன் பகவான் வக்ரம் ஆகிறார். மார்ச் 14, 2025 அன்று சூரிய பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார். மார்ச் 18, 2025 அன்று வக்ர நிலையில் இருக்கும் புதன் பகவான் களத்திரஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார். மார்ச் 30, 2025 அன்று புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார். பலன்கள்: வாக்கு நாணயம் தவறாமலும் உண்மைக்காக பாடுபடும் குணமும் உடைய கன்னி ராசியினரே, இந்த மாதம் சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறுவதோடு மட்டுமல்லாமல் மனதில் புது திட்டங்கள் உருவாகும். புதிய தொடர்புகளால் நன்மை உண்டாகும். வீண் பகை, மன சஞ்சலம், தேவையற்ற செலவு ஆகியன அகலும். மன சஞ்சலம் தீரும். பகைகள் தொல்லை தராமல் இருக்கும். வியாபாரம், தொழில் மூலம் உண்டாகும் செலவுகள் குறையும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். ஆனால் அவர்களிடம் திறமையாக பேசி தக்க வைத்துக் கொள்வது நல்லது. வியாபாரம், தொழில் போன்றவற்றை விரிவாக்கம் செய்ய பொது திட்டங்களைப் பற்றி ஆலோசனை செய்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். புது தொழிலில் முதலீடு செய்யும் போது கவனம் தேவை. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளின் முன்னேற்றத்தில் ஆர்வம் காட்டுவது நல்லது. நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் கூறும் கருத்துக்களுக்கு எதிர்த்து பேசுவதை விட்டுவிட்டு நிதானமாக உங்கள் கருத்தை சொல்வது நன்மை தரும். பெண்களுக்கு கடன் பிரச்சினைகள் குறையும். புதிய எண்ணங்கள் உண்டாகும். புது நபர்களின் நட்பும் கிடைக்கலாம். கலைத்துறையினருக்கு இருந்த பிரச்சினைகள் நீங்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். மனதில் ஏதாவது கவலை இருந்து வரும். இஷ்ட தெய்வத்தை வழிபட கவலை குறையும். ஆன்மீக நாட்டத்தை அதிகரித்துக் கொள்வதன் மூலம் மன நிம்மதி ஏற்படும். அரசியல் துறையினருக்கு உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். மனதிற்கு சந்தோஷமான காரியங்கள் நடக்கும். லாபம் அதிகரிக்கும். பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். புகழ் கிடைக்கும். பங்குதாரர்கள் மூலம் சில தொந்தரவுகள் நேரிடலாம். மாணவர்கள் வீண் விவாதங்களை தவிர்த்து கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவும். உத்திரம் 2, 3, 4 பாதங்கள். சற்று ஏற்ற இறக்கமான பலன்களை பெறுவீர்கள். கூட்டுத் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தை விட குறைவாக கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் தோன்றினாலும் பெரிய கெடுதிகள் ஏற்படாது. எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாதபடி சுகவாழ்வு, சொகுசு வாழ்வில் பாதிப்பு உண்டாகும். அஸ்தம், பொருளாதார நிலையில் சில இடையூறுகள் உண்டாகும். அசையும் அசையா சொத்துகளால் சிறு சிறு விரயங்கள் ஏற்படும். வீடு, மனை, வண்டி வாகனங்களால் சுப செலவுகள் ஏற்படும். அடிக்கடி தூர பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பும் உண்டாகும். சித்திரை 1, 2 பாதங்கள். சற்று அலைச்சல்கள், நெருக்கடிகள் உண்டாகும். சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் தடைகளுக்குப் பின் வெற்றி கிட்டும். தொழில் பொருளாதார ரீதியாக மேன்மை, குடும்பத்தில் திருமண சுப காரியங்கள் கைகூடும் வாய்ப்பு, கணவன் மனைவியிடையே ஒற்றுமை, புத்திர சிறப்பு எல்லாம் உண்டாகும். கன்னி ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாத ராசி பலன் 2025 கலவையாக இருக்கலாம் அல்லது சராசரியை விட சற்று சிறப்பாக இருக்கலாம். 10வது வீட்டின் அதிபதி 10வது வீட்டில் இருப்பார். ஒரு வகையில் இது சாதகமாக கருதப்பட்டாலும் வணிகத்தின் காரணியாக இருக்கும் புதன் வலுவிழக்கிறார். அத்தகைய சூழ்நிலையில் எந்தவொரு ரிஸ்க் எடுப்பதும் சரியாக இருக்காது.
வியாபாரத்தில் தொடர்புடையவர்கள் இந்த மாதம் சில நன்மைகளைப் பெறலாம், ஆனால் பெரிய ரிஸ்க் எடுப்பது சரியாக இருக்காது. அதிர்ஷ்ட வீட்டில் குரு பெயர்ச்சி உங்களுக்கு கல்வியின் அடிப்படையில் சலுகைகளை வழங்க முயற்சிக்கிறது. ஆரம்பக் கல்வியின் காரணி இந்த மாதம் குறைவாக இருக்கும். இது விஷயத்தை நினைவில் வைத்திருப்பதை கடினமாக்குகிறது. அத்தகைய சூழ்நிலையில் ஆரம்பக் கல்வியை தொடரும் மாணவர்கள் இந்த மாதம் ஒப்பீட்டளவில் பலவீனமான முடிவுகளை பெறலாம். இதுபோன்ற சூழ்நிலையில் அவர்களின் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கல்வி விஷயத்தில் உதவ வேண்டும். மார்ச் மாதம் பொதுவாக குடும்ப விஷயங்களில் நல்ல பலனை தரும். இந்த மாதம் உங்கள் 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் 7ஆம் வீட்டில் உயர்ந்த நிலையில் இருக்கப் போகிறார். இருப்பினும் சுக்கிரனுடன் புதனும் இருக்கும். அதே நேரத்தில் ராகுவின் செல்வாக்கு இருக்கும். ஆனால் இவை அனைத்தையும் மீறி 2ஆம் வீட்டின் அதிபதியின் வலுவான நிலை குடும்ப விஷயங்களில் நல்ல இணக்கத்தை அளிக்கும். இந்த மாதம் உங்கள் 5ஆம் வீட்டின் அதிபதியான சனி குரு ராசியில் இருப்பார் மற்றும் குரு சாதகமான நிலையில் இருக்கிறார். எனவே பொதுவாக உங்கள் காதல் வாழ்க்கையில் இணக்கம் இருக்கும். செல்வத்தின் ராசியான குரு அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கும் உங்கள் லாப வீட்டின் அதிபதியான சந்திரனின் நட்சத்திரத்தில் பெயர்ச்சிப்பார். இதன் விளைவாக நாங்கள் உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற முயற்சிப்போம். நல்ல லாபம் என்றால் உங்கள் உழைப்புக்கு ஏற்ப லாபம் தொடர்ந்து கிடைக்கும். இந்த மாதம் எந்த கிரகமும் உங்கள் லாப வீட்டில் நீண்ட கால பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தாது. உங்கள் லக்னம் அல்லது ராசிக்கு அதிபதியான புதன் இந்த மாதம் தாழ்வாக இருப்பதால் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்ல சூழ்நிலையாக கருத முடியாது. ராகு மற்றும் கேது போன்ற தீய கிரகங்களின் பலன்களும் ஆரோக்கியத்தின் பார்வையில் நல்லது. அத்தகைய சூழ்நிலையில் உடல்நலம் அவ்வப்போது பாதிக்கப்படலாம். குறிப்பாக தலைவலி, காய்ச்சல் அல்லது சுவாசம் போன்ற பிரச்சனைகளை காணலாம். பரிகாரம்: விஷ்ணு சகஸ்ர நாமம் பாராயணம் செய்து வர எதிர்ப்புகள் அகலும். செல்வம் சேரும். மன நிம்மதி உண்டாகும். அதிர்ஷ்ட கிழமைகள்: திங்கள், புதன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள்: 4, 5. அதிர்ஷ்ட தினங்கள்: 24, 25, 26. கன்னி ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாத ராசி பலன். கன்னி, உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள். கிரகநிலை: ராசியில் கேது ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், சனி களத்திர ஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன், புதன் பாக்கியஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் என வலம் வருகிறார்கள். கிரகமாற்றங்கள்: மார்ச் 4, 2025 அன்று சுக்கிர பகவான்